இன்னும் சில கணவன் மாதிரி என்ன குடும்பத்தை பார்க்க போதாது இல்லைன்றதால வெளிநாட்டுக்கு போயிடுறான். வெளிநாட்டுக்கு போனா எங்க இருக்கிறார் மாப்பிள்ள? சவுதியில இருக்கிறார். இவங்க சவுதியில இருக்கிறார், கட்டார்ல. இவங்களோட வசனம் எப்படி தெரியுமா? கட்டார்ல, துபாயில. துபாய்க்கு சவுதியும் கட்டாருக்கு போய் பாருங்க எப்படி இருக்கிறாங்கன்னு வழங்கும். துபாயில கிங் ஃபஹத் இருக்கிற மாதிரி, அப்துல்லா இருக்கிற மாதிரி இருக்கிறவங்க இங்க இருக்கிறத விட கேவலமா இருக்கிறாங்க. போன உடனே கேட்டரிங் போறாங்க, இறக்கிறான். எத்தனை பானை? 100-200 பானை. வீட்டுல வந்து திண்ட பிங்கான கழுகாதவன். அங்க போய் என்ன நடக்கும்? யாரோ ஒருத்தன் சாப்பிட்டு போனதை எல்லாம் இறங்கி இறங்கி கழுகுவான். அன்றைக்கு அவன் என்ன செய்யறான்? அவன் இவனை மாடு மாதிரி தான் பார்ப்பான். ஒரு சில நல்லவர்களை தவிர சல்லி கொடுத்து இவனை எடுத்துக்கிறான். சரியா அக்யூரேட்டா டைமுக்கு வேலை நடக்கணும், ஓய்வு எடுக்கலாம். இவன் தன்னை உருகி தன்னை நாட்டை நினைச்சு, தன்னை ஊரை நினைச்சு, தன்னை மனைவியை நினைச்சு, தன்னை பிள்ளைகளை நினைச்சு உருகி உருகி தான் அந்த வேலையெல்லாம் செய்வான். அந்த வேலையை எல்லாம் செஞ்சு கஷ்டப்பட்டு கண்ணீர் வடிச்சு அதை முடியுது இது முடியாது என்னது திருப்பி திருப்பி வேலை. ஆறுதலுக்கு யாரும் இல்லை. குடும்ப உறவுகள் இருக்குதா? இல்ல. நானும் தம்பி மாதிரி இருக்கிறாங்களா? இல்ல. மனைவி இருக்கிறாவா? இல்ல. பிள்ளைக்கிறா? ஒண்ணும் இல்லை. இவன் கஷ்டப்பட்டு உழைச்சி அதுல என்னமெல்லாம் நடந்து ரூமெண்ட் போடுவா. 5-6 பேர் தங்குற ரூமா இருக்கும். ஒத்த நேபாள், ஒத்த வேணும் பங்களாதேஷ், ஒத்த இந்தியா, ஒத்த பாகிஸ்தான். பல மொழிகள், உணர்வுகள் வேற, குணங்கள் வேற. எல்லாத்தையும் சமாளிச்சுக்கண்டு ஒத்தனை மனைவியோடு வாழ்கின்ற நேரத்திலே எவ்வளவு பாடுபட்டான். இவங்க எல்லாரையும் சமாளிச்சுக்கண்டு அவங்களோட குண இயல்புகள் சமாளிச்சுக்கிட்டு காலம் போகும். இப்படி எல்லாம் உழைச்சி கஷ்டப்பட்டு எல்லாம் முடிஞ்ச பிறகு பெருநாள் கிட்ட வரும். பெருநாள் கிட்ட வரும். எப்படியாவது ஒரு 1000 ரியால் 1500 ரியால் எடுத்து 30,000-40,000 ரூபாய் பெருநாளை போடணும். 2-3 நாளைக்கு வந்து போட்டுருவான். போட்டு சல்லிய போட்டாச்சா வீட்டுக்கு எத்தனை வந்து சேரும்? 40,000 அனுப்பிக்கிறாரு. இங்க இருக்கிறவன் பாப்பா மாசம் 15,000 தானே சம்பாதிக்கிறோம். அனுப்புறா 40,000, 60,000, 80,000, 90,000 கட்டல் மாதிரி கொட்டுது போல. இங்க என்னது அங்க கொட்டுது போலைக்கு. நானும் போறேன் வெளிநாட்டுக்கு. இவரு என்னது நானும் வெளிநாட்டுக்கு போறேன். அப்புறம் ஏஜென்சியை தேர்ந்து அலைகிறது. இப்படி அவன் அனுப்புறத பார்த்து அவங்க என்னது இவன் எல்லாத்தையும் பெரிய சீங்க பொட்டிகளும் அது இதுவும் சேர்த்து அனுப்புவான். மனைவி நினைக்கிறா அப்துல்லாட ஃபுல் ஃப்ரெண்ட் போல இவரு. அவன் அனுப்புறானே இவ்வளவு எங்குது யார் வந்தாலும் பார்சல் ஃபுல்லா அனுப்பி வைக்கிறான். எல்லாம் முடிஞ்சு பெருநாளைக்கு மனைவி குந்திட்டான். இப்ப அவன் என்ன செய்யறான்? எல்லாம் அனுப்பி முடிஞ்சு அவன் எனக்கு பெருநாள் விட்டு கொடுக்க யாரோட பேச சலாம் சொல்லவன், இவங்களோட பேத்து பேச, இவங்களோட உறவாட ஒத்துறீங்களாங்க. அங்க யாரும் இல்லை. எல்லாம் முடிச்சுட்டு பெருநாள் காலையில எல்லா பங்காளிகள் அவரோட முகத்தை பார்த்துக்கிட்டு நம்மளோட பிள்ளைகள் சந்தோஷமா ஆகிக்கிறாங்க போல பார்ப்போம் என்றதுக்கு மனைவி இவ்வளவு சல்லி அனுப்பிக்கிறா. ஒரு 1000 ரூபா போட்டு கோலண்டை எடு. என்ன கோல் வரங்காட்டு பார்த்துட்டு வெளிநாட்டுல இருந்து கோல் வரங்காட்டு பார்த்துருக்கிறாங்களா? இவ அப்படி கோல் எடுக்கிறான். இவன் திருப்பி எடுக்க மாட்டான். 2 நாள் 3 நாள் பிறகு திருப்பி ஒரு கோல். என்ன நீங்க எடுக்கல, என்ன நீங்க கோல் எடுக்கல? அவனும் குறை சொல்ல மாட்டான். டைம் இருக்கல, சல்லி இருக்கல. அப்படியா? இவனுக்கு எவ்வளவு கண்ணீர். அவன் எல்லாத்தையும் மனைவியோட போய் சந்தோஷமா இருக்கிறீங்களா? புள்ள சந்தோஷமா இருக்குதா? மனைவி நீங்க சந்தோஷமா உடுப்பெல்லாம் எடுத்தீங்களா? அவனுக்கு எடுத்தீங்கன்னா அங்க போங்க கட்டாயம் இங்க போங்கன்ட்டு போனை வச்சா அழுதுருவான். எத்தனை பேர் அழுதிக்கிறாங்க தெரியுமா? நான் பெருநாள் ஒரு தடவையில இருந்தேன் அவர்களோடு. அந்த நிமிஷம் தான் அந்த உணர்வுகள்லாம் சரியா வணங்கிச்சா. அந்த 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 கணவன்மார் படுற கஷ்டங்கள் இந்த பெருநாள் அங்கதான். அந்த நேரத்துல அந்த 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 ஒரு சின்ன ரூமுக்குள்ள அத்தனை பேரும் அந்த தனது மனைவிமாரையும் தன்னை பிள்ளைகளை நினைச்சு படுற வேதனைகள் இருக்குதானே. அது வெளிநாட்டு வாழ்க்கை என்ற தன்னை குடும்பத்தை விட்டு இங்கிருந்து ரொட்டி திண்டோட வாழ்றது மிகச்சிறந்தது. சகோதரர்களே, தட்டமாறின கோல் எடுத்துக்கண்டு காலையில பகலையில நைட்ல அது கிடைச்சிச்சா இது கிடைச்சிச்சா உடுத்துட்டீங்களாண்டு அந்த அளவுக்கு வேதனைகள், கண்ணீர், குடும்பத்தை நினைச்சே கண்ணீர். இன்னும் சொல்லுவாங்க எப்படி தெரியுமா? வந்து உம்ரா விசால வந்து பாஞ்சி வேலை செய்வாங்களே, திருப்பி பேத்துக்கலாம் ஊருக்கு போற எண்ணம். உம்மாட்ட போகணும், மனைவிட்ட போகணும், குழந்தைகளை பார்க்கணும் எண்ணம். போயலாம் போயல என்ன அகப்படணும். அகப்பட்ட தானே போகலாம். அகப்பட்டா கூட அங்க அதையெல்லாம் 1000-2000 பேர் அகப்படுறதுனால அதை ஒரு தொழிலா மாத்திட்டான். இப்ப அதை ஒரு தொழிலா மாத்திட்டானு. சரபியாட ஒரு பாலம் ஒன்று இருக்குது. அந்த பாலத்துக்கு கீழே போய் குந்தி கண்டிக்கணும். இங்க அதை பிரிச்சு வச்சுக்கிறாங்க. இங்க பங்காளிக்காரங்கள, நேபாளிக்காரங்கள, பாகிஸ்தான்காரங்கள, இந்தியாக்காரங்கள எல்லாம் இருந்து கொள்ளணும். போலீஸ் ஜீப்பால வரும் அல்லது பஸ் வரும். யாரை எடுத்துக்கிட்ட தெரியுமா? எத்தனை 500 ரியால் இருக்குதா? பிடிச்சிட்டு நாட்டுக்கு அனுப்புறதுக்கு. சட்டப்படிப்புல தூக்கி எல்லாரையும் அனுப்பாம இவ்வளவு பேர் இருக்குதால அவன் வந்து என்ன செய்வான்? 1000 ரியால் 500 போலீஸுக்கு இவனுக்கு 500 போலீஸுக்கு இவனுக்கு. அப்பதான் அவனை எடுக்கிறது. அப்ப அதுல நினைச்சவனே எடுக்க மாட்டான். அப்ப அவன் போறதுக்கு கூட இயல. சட்டத்தாலை போல ஒன்றுக்கும் போகலாம பெருநாளையும் குடும்பத்தையும் உறவுகளை நினைச்சு படுற வேதனைகள் வந்தரங்குள்ள விளங்குமா சகோதரர்களே? அப்ப அவன் வரக்குள்ள என்ன நினைக்கிறான்டா?
நம்ம நல்ல வீட்டுக்கு சாப்பிட்ற மாதிரி சிவங்க பொட்டிகளையும் அதையும் இதையும் எடுத்துட்டு வருவோம்னு நினைக்கிறான். வந்தா மனைவிமார்கள் அவருடைய வேதனையை கொஞ்சமும் அந்த இடத்தில் புரிந்து கொள்வது கிடையாது. பெருநாள் நாள் வரும் சகோதரர்களை ஒரு தடவை ஒரு கோல் எடுத்து சந்தோஷமா பேசுவோம், என்னத்தையாவது சொல்லுவோம் என்பதெல்லாம் கிடையவே கிடையாது. அவங்க படுகின்ற வேதனை நெருப்புக்கு முன்னாலையும் அது போன்ற இடங்களையும் மாடு மாறி உழைக்கிற வேதனைகள். சகோதரர்களை சிலர் வேலை செஞ்சு முடிச்சுட்டா, கஷ்டப்பட்டு உழைச்சி வேலை செஞ்சு முடிச்சுட்டான், சம்பளம் கொடுக்குறான் இல்லை. ஒரு நாள் 2 நாள் 3 நாள் போறான், 4ஆம் நாள் போறேன். ஏன் பெருநாள் கிட்ட வருது, வீட்டுக்கு அனுப்ப வழி இல்லை. மனைவியில கோல் அடிக்கிற வந்துட்டு எங்க அனுப்பலையா, வரலையா, என்ன நீங்க அப்ப என்னது சவுதி போனி பேசாம இங்கிக்கலாமே, இதெல்லாம் விளங்கப்படுத்தலாமா? இப்ப போன்ல அதெல்லாம் விளங்கப்படுத்த இயலாது. அப்ப இது 2 3 நாள் 4 நாள் 5 நாள் 6 நாள் அணைஞ்சி வழி இல்லை. பக்கத்தில் உள்ளவன் ஒரு 200 ரியால் வச்சிருப்பான், சரி இந்த 50 ரியால் அனுப்பு வீட்டுக்கு, 50 ரியால அனுப்பிடுவான். அது என்ன 50 ரியால் 1500 வரும் வணங்கிட்டா. இப்படியே ஒரு 5-6 படி மாட்ட 50 ரியாலை எடுத்து வீட்டுக்கு அனுப்பி வைப்பான். அது ஒரு 10,000 வந்து சேரும். 10,000 அனுப்பிட்டார். அல்லது என்ன 10,000 அனுப்பிக்கிறீங்க, 10,000 என்னத்துக்கு போதும் ஒரு வசனம். அப்ப இல்ல இவ்வளவுதான் இந்த பயன் இருக்குது, ஒரே கட் போன. அப்ப இந்த நேரத்தில் அந்த கணவன் யார்கிட்ட அழுகிறது, யார்கிட்ட வேதனைப்படுறது, யாருக்கு அந்த எத்தனை அழுகைகள் அழுதிருப்பார்கள் தெரியுமா? எத்தனையோ பேர் இங்கிருந்து அங்க போய் அங்க கலாச்சாரத்தை பார்த்து மாறல, விரக்தியில சிகரெட்டுக்கு பழக்கப்பட்டான். வேற வழி இல்ல சிகரெட்டை போய் தள்ளுறான், வேற வழி இல்ல படம் சீடி, வேற வழி இல்ல சேனல்கள்ல நியாயப்படுத்தல. ஆனால் ஆறுதல்கள், விரக்தியான வாழ்க்கை நம்ம யார்கிட்ட சொல்ல என்ற கேள்விகளால் மாறி போயிருப்பதை பார்க்கிறோம். மாறி போயிருப்பது இளைஞர்கள் 25 28 29 30 வயசுல உள்ளவர்கள். சகோதரர்களே, இந்த கஷ்டமெல்லாம் பட்டு தண்ட புள்ளையும் என்ன கேள்வியோட கோல் எடுத்தா, உடுப்பு வாங்கிட்டீங்களா, பிள்ளைக்கு ஸ்கூலுக்கு அனுப்பிட்டீங்களா, என்ன ரிசல்ட், நீங்க சாப்பிட்டீங்களா, அந்த வீட்டுக்கு போனீங்களா, இவங்களோட வீட்டுக்கு போனீங்க, இதான் அவன் கேள்வி. இந்த சந்தோஷத்துக்கு அவன் பேத்திக்கலாம், அவ்வளவுதான். யாருடைய ஒரு சந்தோஷத்துக்காக ஒருவன் போய் உழைக்கின்ற உழைப்பு சகோதரர்களே. ஆக அதனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒருவர் ஒருவருக்கு சுஜூது செய்வதாக இருந்தால் மனைவியை நான் கணவனுக்கு சுஜூது செய்ய ஏவி இருப்பேன், மனைவியை நான் கணவனுக்கு சுஜூது செய்ய ஏவி இருப்பேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். சகோதரர், இந்த உழைப்பு பகுதி இருக்குதானே, நிறைய பேரால் புரிந்து கொள்ளப்படாத ஒரு விஷயம். ஒரு கணவன் துடிச்சு உழுவுறதும் வேதனைப்படுறதும் இந்த உழைப்பு விஷயத்துல தான். தன்னை மனைவி தண்ட செலவீனங்களை சரியா புரிஞ்சு கொள்றா இல்ல, தண்ட செலவீனங்களை சரியான முறையில் உணர்கிறார் இல்லை என்கின்ற அந்த வேதனை தான் நிறைய கணவன்மாருக்கு இருப்பதை பார்க்கிறோம். இந்த விஷயத்தில் பெண்கள் கணவனோடு என்னது மிக நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வல்மர்அத்து பெண்கள் இதா ஸல்லத் ஸலாத்தஹா அவருடைய கடமையான தொழுகையை தொழுதால், வஸாமத் ஷஹரஹா கடமையான நோன்பை அந்த பிடித்தால், வ அதாஅத் ஸௌஜஹா கணவனுக்கு வழிபட்டால், தகலத்தில் ஜன்னத மின் ஐயிபாபின் ஷா சொர்க்கத்திற்கு எந்த வழியாலும் போய்விடுவார், கணவனுக்கு கட்டுப்பட்டால் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். சகோதரர்களே, இது இரண்டாவதாக பெண்கள் கணவனுடைய விஷயத்தில் உணர வேண்டிய விஷயம். இது நான் தனித்தலைப்பாக பேச வேண்டிய அம்சம். சகோதரர்கள்,